இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா புதுடெல்லியில் வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகின்றது. பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி முழுமையாக நிறைவிற்கு வந்ததையும், இந்தியாவின் இறையாண்மை ஜனநாயகம் நிறுவப்பட்டதையும், நாட்டின் அரசியலமைப்பை முறையாக ஏற்றுக்கொண்டு செயற்படுத்தியதை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகின்றது. இம்முறை இந்தியாவின் ராஜதந்திர வலிமையை சர்வதேசத்திற்கு வெளிக்காட்டும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2 முக்கிய தலைவர்கள் பிரதம விருந்தினர்களாக பங்கேற்றனர். இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். ஐரோப்பிய பேரவையின் தலைவர், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ராஷ்டிரபதி பவனில் இருந்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு குதிரை வண்டியில் விசேட மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டார். नेशनल सैल्यूट माननीय राष्ट्रपति महोदया को प्रदान किया जाएगा और यूरोपीय आयोग की अध्यक्ष उर्सुला वॉन डेर लायन के साथ समारोह पूर्वक பாரம்பரியமாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டதுடன் விழா ஆரம்பமானது. இதன்போது 21 மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. இம்முறை குடியரசு தின அணிவகுப்பின் துணைப்பொருளாக வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு 2500 கலைஞர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்தியா 76வது குடியரசு தினத்தை மிகவும் கோலாகலமாக இன்று கொண்டாடுகின்றது. இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் மக்கள் காலை முதல் மிகவும் மகிழ்ச்சியாக குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றார்கள். நாங்கள் தற்பொழுது தெலுங்கானா பிராந்தியத்தில் ஹைதராபாத் நகரில் இருக்கின்றோம். ஹைதராபாத் நகரிலும் இன்று காலை முதல் கோலாகலமாக குடியரசு தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக இந்தியாவின் ஹைதராபாத் நகரிலிருந்து ரியாஸ் ஹாரிஸ்.